இந்த திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டால் நமது வியாசார்பாடி பகுதி மட்டுமல்ல, வடசென்னை பகுதி முழுவதும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒரு அப்பா இந்த மாதிரி சமூக நீதியை தென் சென்னை மத்திய சென்னை பகுதிகளுக்கு ஒரு மாதிரியான திட்டங்களையும் வட சென்னை பகுதிக்கு இந்த மாதிரியான திட்டத்தையும் கொடுக்கிறது இது ஒரு அப்பாவுக்கான நல்ல செயலா? இந்த வியாசார்பாடியமும் வடசென்னையும் ஒரு மக்கள் வாழ தகுதி இல்லாத நகரமாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி இன்சிடென்ட் பல மாநிலங்களில் தோல்வி அடைந்து உள்ளது என்பதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாகமாயிருந்தா எச்ச முழுங்கினா போதுமா? கரண்ட் வேணும்னா நாட்டுக்கு அது தயார் பண்ண வேண்டிய மெத்தட் இருக்கு. இந்த குப்பைனால வர்ற கரண்டே இல்லை, வெரி வெரி மினிமம். இப்போ செக்ரட்டேரியட் கட்டுறதுக்கு இடம் தேவையே, நார்த் மெட்ராஸ்ல போடு. வணக்கம் நேயர்களே, நான் இப்போது வடசென்னையின் கொடுங்கியூர் குப்பை வளாகத்தின் முகப்பிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பின்னால் தெரிகிற இந்த குப்பை வளாகம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இங்கு செயல்பட்டு வருகிறது. சென்னை மாநகரத்தினுடைய பெரும்பாலான மண்டலங்களிலிருந்து குப்பைகள் கொண்டு வரப்பட்டு இங்கே கொட்டப்படுகிறது. இப்படி குப்பைகள் இங்கு கொட்டப்படுவதால் இங்கே வசிக்கிற கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பல்வேறு நோய்கள், நிலத்தடி நீர் மாசு, சுற்றுச்சூழல் மாசு என பல்வேறு பிரச்சனைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குப்பை வளாகத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுங்கியூரிலிருந்து இந்த குப்பை வளாகத்தை அகற்றுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பயோமைனிங் செய்வோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் தற்போது குப்பைகளை எரித்து அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் எரிவுலை அமைப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி மன்றத்தில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த எரிவுலை திட்டத்தால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் வாய்ப்பு இந்த பகுதியிலே இருக்கிறது. இது குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இதோ பொதுமக்களுடைய கருத்துக்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி இன்றைக்கு ரூபாய் 1600 கோடி ரூபாய் செலவில் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் எரிவுலை அமைக்க திட்டமிட்டு இருக்கிறது. இந்த திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டால் நமது வியாசார்பாடி பகுதி மட்டுமல்ல, வடசென்னை பகுதி முழுவதும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். இந்த திட்டம் வந்தால் இந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர் முழுமையாக பாதிக்கப்படும், தொற்று நோய்கள் வரும், கருச்சிதைவு ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்களும் இன்றைக்கு சொல்லி வருகிறார்கள். எனவே பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றோம். இந்த குப்பை கொட்டு வளாகத்தையே எடுத்துவிட்டு இங்கே தொழில் பூங்கா அமைக்க வேண்டும், அல்லது ஒரு மிகப்பெரிய அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பொறியியல் கல்லூரி அமைக்க வேண்டும், அல்லது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பெரிய விளையாட்டு திடலை அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். எனவே பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதனால மத்திய சென்னை தென் சென்னை பகுதிகளில் சமூக நீதியை கையாளுற மாதிரி எங்களுக்கும் நாங்க எந்த மாதிரியான நிலையில இருக்கிறோம் அப்படின்னு அறிஞ்சு எங்களுக்கும் சமூக நீதியா செயல்படுவாரு முதலமைச்சர். அப்புறம் எங்க பட்டியலின மக்கள்ல இருந்து வந்தவங்க நம்ம மேயர், அவங்க கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பகுதி மக்களுக்கு நம்மளே தவறான ஒரு திட்டத்தை அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருமே கூலி தொழிலாளிகள், அவங்கவுங்க குடும்பத்தை பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் இருக்காது. இந்த திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ எங்களுக்கு 1-2 தெரிஞ்சவங்க தான் இதை நாங்க போராடுறோமே. ஆனா இதே நிலைமையில விட்டு மறுபடியும் இந்த திட்டத்தை நாங்க நல்லா செயல்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க பெரிய போராட்டங்களை ஏற்படுத்துவோம். அதனால எங்க மக்களுக்கு ஒரு சமூக நீதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழைக்க சொல்லியிருக்கிறாரு. ஒரு அப்பா இந்த மாதிரி சமூக நீதியை தென் சென்னை மத்திய சென்னை பகுதிகளுக்கு ஒரு மாதிரியான திட்டங்களையும் வட சென்னை பகுதிக்கு இந்த மாதிரியான திட்டத்தையும் கொடுக்கறது இது ஒரு அப்பாவுக்கான நல்ல செயலா அப்படின்னு தெரியல. அது இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். சிபிசிஎல் உரத்தொழிற்சாலை நிறைய இருக்கு,
அதன் வழியாக இருக்கின்ற அந்த புகையினால ஏற்கனவே வியாசார்பாடி, கொடுங்கையூர், வடசென்னை மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இது ஆசிட் யூஸ் பண்ணும்போது வெளியில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அவ்வளோ ஸ்மெல்லு வரும். இப்படி பல்வேறுபட்ட நிலையில இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த குப்பை கொட்டும் வளாகத்திலே ஒரு உரம் வெளியேற்றுவதற்கான புகைப்போக்கு அவசியமா என்றால் இல்லை. ஆக சென்னை மாநகராட்சி ஒரு நிரந்தர தீர்வாக ஏற்கனவே பயோமைனிங் முறை இருக்கு, அதை செய்யுங்க. அப்படி இல்லை, நான் ஏற்கனவே 98 இடங்கள்ல அந்த பிரிக்கும் இடம் இருக்கு இல்லையா, அங்கங்கே வச்சுக்கங்க. மேலும் மேலும் இங்க குப்பை கொட்டி இந்த வியாசார்பாடியமும் வடசென்னையும் ஒரு மக்கள் வாழ தகுதியில்லாத நகரமாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். ஏற்கனவே இங்க கிரைம் ஜோன்றாங்க, மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, ஏற்கனவே சுகாதாரம் மட்டும் சொல்ல இருக்காங்க. இப்ப இந்த திட்டமும் இங்க வந்துடுன்னா மக்கள் நுரையீரல் பாதிப்பு, கருக்கலைப்பு, இரத்தச்சோகை, இப்படி பல்வேறுபட்ட நிலைகள் மக்கள் அவதியுறுவார்கள். உடனடியாக இந்த அரசு இந்த திட்டத்தை கைவிடுமாறு இந்த சமூக ஆர்வலர் முறையை கேட்டுக்கொள்கிறேன். வடசென்னை பகுதியில் உள்ள வேஸ்ட் டு எனர்ஜி என்ற பெயரில் இன்சிடர் கொண்டு அது மின்சாரம் எனர்ஜி தயாரிக்கிற ஒரு நிலையமாக இது உருவாக்கப்படுகிறது. இதனால் இங்கு நிச்சயமாக இங்கு வசிக்கும் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்க நிலையம், தங்களுடைய ஆரோக்கியத்தை இழக்க நிலையம் உண்டு. இந்த மாதிரி இன்சிடென்ட் பல மாநிலங்களில் தோல்வி அடைந்து உள்ளது என்பதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலமாக நம்மளுடைய கவுன்சிலர்களை அழைத்து கொண்டு ஹைதராபாத் சென்று பார்வையிட்டதில் அங்கு வசிக்கும் மக்களினுடைய கருத்து, அதோடு அங்கு செயல்படும் அந்த பிளான்ட்டை பார்த்து இவங்கள் அதிருப்தி அடைஞ்சு மேலும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன். குப்பமேடு சமாச்சாரம் சொல்லும் போது 1985 வரை அங்க கிராஸ் ஃபார்ம் தான் இருந்தது. பசுகளுக்காக இந்த ஜூலோ இருக்கிற வஞ்ச முருகங்களுக்காக அங்க கிராஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடமே தவிர்த்து குப்பமேடு கிடையாது. 750 ஏக்கர்ஸ் அதுல கிராஸ் ஃபார்ம் இருந்தது. ஆனா இப்ப குப்பை அந்த போலீஸ் ஸ்டேஷன், தட் இஸ் நம்ம 44 ரூட்ல தான் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. 44 பஸ் போற ரூட்ல தான் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதன் வழியா தான் நான் பிளாட் பார்த்தேன். அங்கதான் குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. சாந்தா சீலா நாயர் என்ற அம்மா என்ன பண்ணிடுச்சு, அது ரயில்வே கேட்டு தாண்டி கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க 85ல. நாங்கள் உடனே ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். அந்த அம்மாண்ட போய் சொன்னோம், ஏம்மா இங்கே ரோடே சரியில்லை, இந்த ரோட்டில் கொட்டுறீங்களா, நியாயமானா என்ன நான் தலையில் கொட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா ஓரம் கொட்டுவோம் சொன்னேன். ரோடு மார்ஜினில் கொட்ட சொல்லி சொன்னோம். நாங்கள் ரிட்டர்ன் ரிப்போர்ட் கொடுத்தோம், இங்கே கொட்டக்கூடாதுன்னு சொல்லி 85 சமாச்சாரம். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, கிராஸ் ஃபார்முக்குள்ள ஒரு சின்ன பிரிட்ஜ் கட்டி அதில் ரெட்டை மாதிரி வண்டி போகிற மாதிரி செஞ்சு அங்கே போய் கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஓன்லி புல்லக் கார்ட்ஸில் தான் கொண்டு போய் அந்த பிரிட்ஜு, சின்ன பிரிட்ஜு தான் அது, புல்லக் கார்ட்ஸுக்கு சரியாக இருக்குது, அங்கே கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏம்மா கிராஸ் ஃபார்மில் கொட்டுறீங்க, அது உனக்கு இல்லை, நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம்னு சொல்லிடுச்சு. நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு எழுதினோம், நாங்கள் அந்த மாதிரி அலாட்மெண்ட்டே கொடுக்கல, க்ளீனாக சொல்லிட்டாங்க. தட் இஸ் நாட் மென்ட் ஃபார் டம்பிங் ஆஃப் வேஸ்டேஜஸ், இட் இஸ் ஓன்லி அ கிராஸ் ஃபார்ம்னு எங்கிட்ட காய்த்து இருக்கு. ஆனாலும் ஹத்து மீறி கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 85லேருந்து பொறுத்து பார்த்தோம். 92ல நாங்கள் போய் கேஸ் ஃபைல் பண்ணோம். அதுக்கு நான் தான் காரணக்கர்த்தா. WP தட் இஸ் ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, அதுக்கப்புறம் கண்ணதாசன் நகர், அது 2-3 நகர் வந்துடுச்சு எங்களுக்கு பின்னாடி. நான் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு அது கவர்மெண்ட் லே அவுட் ஆனதுனால, KKD நகர் இஸ் கவர்மெண்ட் லே அவுட், அங்கே ஒரு ஆளை பிடிச்சி பாண்டுறங்கன்ற ஆள், நீ தான் போடணுயா, கவர்மெண்ட் லே அவுட் இருக்கிற இடத்துல குப்பை கொட்டுறாங்க, அது பெரிய தப்பு, எங்களது பிரைவேட் லே அவுட், உனக்கு ரொம்ப பாயிண்ட் இருக்கான்னு சொல்லி அந்த ஆளை புதுசு பேசி அந்த ஆளை ஃபைல் பண்ண சொன்னேன். பாண்டுரங்கம்ன்றவர் அவர் என்ன பண்ணாரு, DMK காரங்க அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி
நீ கோர்ட்டுக்கு வராம கேஸ் சஸ்பெண்ட் பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னதுனால அவர் சரியாவே கோர்ட்டுக்கு வரல. அப்போ அட்வொகேட் சொன்னார், ராமச்சந்திர ராவ் நீ நெக்ஸ்ட் இருக்கிற, நீ தான் சீனியர் மோஸ்ட், இம்ப்ளீடிங் பிட்டிஷன் நீங்க போடுங்கன்னு எனக்கு சொன்னார். இம்ப்ளீடிங் பிட்டிஷன் போட்டேன். 8 வருஷம் கேஸ் நடந்தது. 210 பிப்ரவரி 4ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன, இனிமேல் அங்கே கொளுத்த மாட்டாங்க, உங்களுக்கு எந்த விதமான காற்று இடைஞ்சல் இருக்காது, வாசனை இருக்காது, புகை வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் சரிதான் சொல்லி நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அதுதான் நாங்கள் செஞ்ச தப்பு. ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்கல. ஏனென்றால் அது ஷிஃப்ட் பண்ணன்னு சொன்னா நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பானோ என்னமோ என்ற ஒரு பயத்தில் சப்போர்ட் ஜாஸ்தி இல்லாதனால ஏரியால நாங்க புகை நிறுத்துங்கோ, ஃபயர் நிறுத்துங்கன்னு சொன்னோமே தவிர்த்து இங்கிருந்து ஒரே வாட்டி தூக்கி எங்கேயாவது எடுத்துட்டு போன்னு சொல்லலை. இப்போ அதுதான் சொல்றாங்க எல்லாரும். இப்போ என்னன்னா இன்சினரேட்டர் ஒன்று வச்சு மக்கும் குப்பா மக்காத குப்பான்னு சொல்லி 2 பேர் வச்சு அது இங்கேயே கரண்ட் தயார் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அதனால வர்ற கரண்ட் வெரி வெரி மினிமம். தாகமாயிருந்தா HSS முழுங்கினா போதுமா? கரண்ட் வேணும்னா நாட்டுக்கு அது தயார் பண்ண வேண்டிய மெத்தட் இருக்கு. இந்த குப்பைனால வர்ற கரண்டே இல்லை, வெரி வெரி மினிமம். அப்படி இல்லை. இதனுடைய ரிப்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். காற்றினுடைய வேல்யூ எல்லாம் பார்த்தாங்க. இது வெரி வெரி டேஞ்சரஸ், இது இங்க இருந்ததுன்னா வியாதிகள் வரும் அப்படின்னு சொன்னது. அந்த ரிப்போர்ட் கூட கோர்ட்டு கொடுத்துட்டோம். அதனால ஜட்ஜ் என்ன பண்ணாரு, ஒரே முட்டையா ஷிஃப்ட் பண்ணன்னு சொல்லி சொன்னா கவர்மெண்ட் நாட் வில்லிங், வேற இடம் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. கோர்ட்ல மேட்டர் இருக்கும்போது ஆவடி என்ற குத்தம்பாக்கம் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தாங்க. ஒரு 50 ஏக்கர் ஆவடி என்ற குத்தம்பாக்கம்னு ஒரு கிராமம். அங்க போய் பார்க்கும்போது இவங்க கார்ல 5-6 பேர் போன உடனே அந்த ஜனங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு இங்க குப்பமேடு வருதுரானே. அப்பா கொம்பு தூக்கின்னு வந்திருக்காங்க, இங்க கட்டவே கூடாதுன்னு சொல்லி அப்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடம் இன்னைக்கு பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பஸ் ஸ்டாண்ட். சென்னையிலேருந்து வெஸ்ட் போற பஸ்ஸஸுக்கு போற அங்கே போச்சு. அதுக்கு மெட்ரோ ட்ரெயின் கூட கொடுக்குறாங்க. நீங்க இதை ஷிஃப்ட் பண்ணியிருந்தா எங்களுக்கும் அந்த வசதி இருக்குமா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பத்தி இருக்கா நார்த் மெட்ராஸ் மேல? கும்மிடி பூண்டி வரலும் உங்க ஸ்டேட்டு தானே ஐயா. கும்மிடி பூண்டி வரலும் தமிழ்நாடு தானே. ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? அப் டு கும்மிடி பூண்டி இஸ் யுவர் டெரிட்டரி. இது ஸ்பாயில் பண்ணா உனக்கு நியாயமா? இல்லாததல்ல இங்கே பெட்ரோ கெமிக்கல்ஸு, அதுக்கப்புறம் வேற டேஞ்சரஸ் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கிறிய. 10ஆவதுக்கு குப்பமேடு ஒன்றும் எடுக்க மாட்டோம். இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னதுனால நாங்கள் விடவே மாட்டோம். இது ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். இப்போ செக்ரட்டேரியட் கட்டுறதுக்கு இடம் தேவையே. நார்த் மெட்ராஸில் போடு, உங்களுக்கு வாய் இருக்க. நான் கேட்குறேன், நாங்கள் கேட்குறோம். அப்போதான் டெவலப்மெண்ட் வரும். வள்ளுவர் கோட்டை இருக்கிற இடத்துல பெரிய குப்பை இருந்தது, எனக்கு தெரியும். கோடம்பாக்கம் போற வழியில அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எஜுகேட்டட் அட்வொகேட்ஸ், அவங்க எல்லாம் சேர்ந்து சீ இந்த இடத்துல குப்பை இருக்கக்கூடாது, இப்படி போனா லைலா காலேஜ், இப்படி போன டி நகர், இந்த பக்கம் போன கோடம்பாக்கம், இப்படி போன ஜெமினி தியேட்டர், வில்லேஜ் ரோடு உங்கம்பாக்கம், இப்படிப்பட்ட இடத்துல கொட்டுறேன்னு சொன்ன பிறகு அது எடுத்துட்டாங்க. வள்ளூர் கோட்டை வந்துடுச்சு. அங்க டிராபிக் சினாரஸ் எத்தனை ரோடு ஜங்ஷன் ஆகி போச்சு பாரு. மகாநகரமா மாறி போச்சு. இந்த மடத்தனமான வேலை செஞ்சு எங்களுக்கு டெவலப்மெண்ட் எல்லாமே செஞ்சிருக்கிறீங்களா? அதே மாதிரி மயிலாப்பூருக்கு அந்த மந்தவழின்னு இருந்தது. மந்தவழி பஸ் ஸ்டாண்ட் பெரிய குப்பை இருந்தது. அங்க இருக்கிறவங்க மயிலாப்பூர்ல இருக்கிற ஐயங்காரங்க எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணி நாங்க அடையாறு போகும்போது அங்க வாசனையா இருக்க, எங்களால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொன்னதுனால அந்த குப்பையை இழுத்துட்டீங்க. இப்ப மந்தவழி பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு. அப்போ நீங்க செஞ்ச வேலை பேக்கு வாங்கினீங்களா இல்லையா?
பேக் வாங்கியாச்சு. இந்த பக்கம் காட்டுப்பள்ளின்னு அந்த இடத்துக்கு போனீங்க. காட்டுப்பள்ளின்னு ஒரு இடத்துக்கு எங்களுக்கு ரிப்ளைக்கு வந்ததுனால சொல்றேன். நாங்க தேடுறோம், வேற இடம் தேடுறோம், ஆனா கிடைக்கலன்ற. ஏன் கிடைக்காது? எதுக்காக கிடைக்காது? இது பேட் ப்ராஜெக்ட். இது நாங்க ஏமாந்து போனதுனாலே இங்கேயே கண்டினியூ ஆனோன்னு பாக்குறீங்க. நாங்க ஏமாறல, சத்தாலும் சாவோம் தவிர்த்து இதை ரிமூவ் பண்ண வரை நாங்க இருக்க மாட்டோம். நாங்க ஏமாந்த ஆளுங்க. குப்பமேடு அகற்ற வேண்டும். இந்த நார்த்து சென்னைக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஏதாவது காமன் சிட்டி மொத்தத்துக்கு ஸ்டேட் மொத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து வை. நாங்க என்ன கேட்கிறோம்? இவ்வளவு பின்தங்கி இருக்கே, அதுக்கு இது கம்பேர் பண்ணி பாரு. ஜார்ஜ் டவுனுக்கு நார்த்து, ஜார்ஜ் டவுனுக்கு சவுத்து. என்ன ஜார்ஜ் டவுன் எதுக்காக சொல்றேன்? தட் வாஸ் தி சிட்டி பிளாக் டவுன், அதுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. வால் டாக்ஸ் ரோடுன்னா தான்னா வந்து வாங்கிச்சா டாக்ஸ் போடுறோம்னு சொன்னாங்க பிரிட்டிஷ்காரன். நீங்க இங்கதான் இருக்கணும், இந்த பக்கம் வருங்க வால் டாக்ஸ் ரோடு. அந்த வால் தாண்டி வந்தா உனக்கு டாக்ஸ்ன்னு சொல்லி போட்டு இருந்தவதி. 7 வெல்சன் இருந்தது. தண்ணியே இல்லாம இடத்துக்கு 7 கிணறு எடுத்துச்சு. அந்த தண்ணியில தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அது எங்க? ஜார்ஜ் டவுன் 1. அதுக்கு நார்த்து தான் ராயபுரம் இருக்கு, வாஷமன் பேட்டை இருக்கு, வியாசரபாடி இருக்கு. அப்பத்துல இருந்து இதே கத்திலே இருக்கு. சரித்திரத்துல இருந்து பார்த்தாலும் எந்த விதத்துல பார்த்தாலும் பேக்வேர்டா இருந்தது. நீங்க கண்டுக்காமலே இருக்கக்கூடாது. நாங்க வந்த பிறகு எத்தனை வியாசர்பாடி பிரிட்ஜ் கட்டவே இல்லை. வியாசர்பாடி பிரிட்ஜ் சார், அந்த பிரிட்ஜ் கட்டவே இல்லை, தண்ணியில போய்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு முயற்சி எடுத்த பிறகு பேப்பர்ஸ் இருக்கு. அதனால என்லைட்டன்ட் பீப்புள் இங்க வரணும்னு சொன்னா நல்ல ஸ்தாபனங்கள் இருக்கணும், இல்லாட்டா வரமாட்டாங்க. இது முதல்ல ஷிஃப்ட் பண்ணும், எக்ஸலண்டா வரும், டெவலப்மெண்ட் ஆயிடும். அதனுடைய ஜிஸ்ட் என்னன்னா, இப்ப இருக்கிற சிஸ்டத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும். இங்க வந்து எரிவலை வைக்க கூடாது. அது வந்து கரண்ட் தயார் பண்றது எங்கேயாவது கொண்டு போய் செய்யுங்க. இங்க வந்து அது பிரகாரம் பார்த்தா திருப்பி இங்கேயே ஒரு 1000 இயர்ஸ் இருப்பீங்க மாதிரி தெரியுது. இப்ப 40 வருஷத்துக்கே எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. 1000 வருஷமா இருந்தாலும் இங்கே இருப்போம்ன்ற ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த ஏரியாவே மொத்தம் டெவலப் ஆகாது. உடனடியாக ஸ்டாப் பண்ணி ஷிஃப்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க.